ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையில் வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த புதிய வருடத்தின் வார்த்தை உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு புறப்பட்டு வருவதாக. இந்த புதிய வருடத்தின் வார்த்தைக்குள்ளே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆதியிலே வார்த்தையாய் இருந்த தேவன், அதே வார்த்தை தான் வாக்குத்தத்தமாகவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நீர்தான் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும்படி, அதை பற்றி பிடித்து கொள்ளும்படி, உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை செய்வீராக. இன்றைய நாளின் வார்த்தை, இந்த வருடத்துக்குரிய இந்த வார்த்தை, எக்காலத்துக்கும் நிறைவேறப் போகிற இந்த வார்த்தை, இந்த வார்த்தையை எங்களுக்கு நீர் பிட்டு தருவீராக. தந்தையாகிய ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே மை பாதம் அணிந்து அழைக்கிறோம். நீரே பொறுப்படுத்த வழிநடத்தும். இவ்வார்த்தையின் சத்தியத்தை நாங்கள் ஆழத்தை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எங்களுக்கு மனக்கண்ணை திறந்தருளும். உமது நாமத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் செவிகளை திறந்தருளும். எங்களுக்கு நல்ல கவனத்தையும் ஆண்டவரே, உற்சாக மனதையும் நம்பிக்கையும் எங்களுக்கு தந்தருளும். வாரும் ஆவியானவரே தகப்பனே பொறுப்படுத்திக் கொள்வீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் ஆண்டவரே, வேதத்தின் ஏற்கொடாதவைகள் ஒருபோதும் என்னிலே காணப்படாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் அபிஷேகத்தை அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் வெளிச்சமும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆண்டு கொள்வதாக. லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டு கொள்வதாக உமது கருத்திலே கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2025 ஜனவரி 1ஆம் தேதியில் இருக்கிறோம். யோசிக்கிறாங்க அப்படியா? ஜனவரி இப்போதான் 2024 வந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளேயும் போய் வந்துட்டு 2025 நம்மால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால். இந்த 2025 24 முடிய நெருங்குற நேரத்திலேயே அதை பார்க்காம போனவங்களும் இருப்பாங்க. ஆனால் கர்த்தரோ நம் மீது இரக்கமும் கிருபையும் தயவையும் வைத்து, ரொம்ப நல்லவங்கன்றதுனால இல்லை, கிருபையும் தயவையும் வைத்து நல்லபடியாக வைப்பசுறவங்கன்றதுனால அல்ல, கிருபை வைத்து இரக்கம் வைத்து இந்த ஆண்டில் பிரவேசிக்க செய்த தேவன். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன வார்த்தையில் 2025 பிரவேசிக்க செய்திருக்கிறார். பிரவேசிக்கவே கூடாது என்று சொன்னவர்களும் பூமியில் இருக்கிறார்கள். 2025 பிரவேசிக்கவே கூடாது. 2025 அதுக்கு இடையில எங்கே போய் சேரணுமோ அங்கே சேரணும்னு விரும்பின விருப்பங்களுக்கெல்லாம் ஒப்புக்கூடாதபடி தேவன் நம்மை இந்த புதிய ஆண்டில் பிரவேசிக்கும்படி கிருபை பாராட்டியிருக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற
வார்த்தை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், வெற்றி. என்னது? வெற்றி, ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவைகளிலே அன்பு கூறாதபடி, அவைகளுக்குள்ளே யார் இருக்கா? சாத்தானும் சாத்தானுடைய அவனோடு விழுந்து போன சேனைகளுடைய கிரியைகளும் சுபாவங்களும் உலகத்தில் இருக்குது. உலகத்தில் இருக்குது. அநேக ஏராளமான கேடானவைகள் இருக்கிறது. முறையற்ற முறையில் முரண்பாடான காரியங்கள் ஏராளமாக நிறைந்திருக்குது உலகத்தில். தேவன் வகுத்த அந்த வழியில் இல்லாதபடி, வகுத்த பாதையில் இல்லாதபடி, அந்த பரிசுத்த பாதையில் இல்லாதபடி, நீதியின் மார்க்கத்தின் பாதையில் இல்லாதபடி சகல தாறுமார்கள் நிறைந்த உலகம் இது. உலகம் அந்த சாத்தான் அதை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நாசப்படுத்தி மனுஷர்களை தன் கைப்பாவைகளாக மாற்றி கர்த்தர் விசனம் அடையும்படி, கோபம் அடையும்படி, எரிச்சல் அடையும்படி, கர்த்தர் உக்கர கோபம் கொள்ளும்படி, தமது ஜனத்தின் மேலே கோபம் கொள்ளும்படியாய் அவருடைய சாயலின் ரூபத்தின்படி இருக்கிற பிள்ளைகளையே எடுத்து பகடையாக பயன்படுத்துகிற உலகம் இது. இந்த உலகம் துன்மார்க்கருடைய கரத்தில் இருக்குது. துன்மார்க்கருடைய கரத்துக்குள்ளே இருக்குது. கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் இருக்கிற விசுவாசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பேரில் இருக்கிற விசுவாசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேலே இருக்கிற விசுவாசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தின் மேலே இருக்கிற விசுவாசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேலே இருக்கிற விசுவாசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மேலே இருக்கிற விசுவாசம். கர்த்தர் என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கும் உயிரோடு இருக்கிற கர்த்தர் பேரில் இருக்கிற அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ முடியல, அந்த வசனத்தின் முடிவு என்ன வருகிறது? ஜெயம் என்று வருகிறது. ஜெயம் என்று வருகிறது. இன்னொரு பக்கம் ஒரு மொழிபில் வெற்றி என்று வருகிறது. கர்த்தராலே வெற்றி என்று. கர்த்தர் இல்லாமல் ஜெயம் இல்லை. ஜெயமே கர்த்தர், ஜெயமே கர்த்தர். அப்போ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே உண்டாகிற ஜெயம். அப்போ புதிய வருடத்துக்கு கர்த்தர் ஜெயம் என்று வைத்திருக்கிறார். ஜெயம் என்று வைத்திருக்கிறார் கர்த்தராகிய தேவன். கொலேசியர் 2ஆம் அதிகாரம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 12லேருந்து 15. ஞானஸ்தானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து
அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஜெய கிறிஸ்து யாரு? அவர் தான் ஜெயிக்கிற ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறவர். இந்த வருடத்தில் ஜெயிக்கிற ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர் தான். ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 10 பேரை விடுகிறார்கள். 10 பேரை ஓட்டப்பந்தயத்தில் ஃபைனலில் விடுகிறார்கள். 10 பேரும் ஓடுறாங்க. 10 பேரும் ஓடுறாங்க இல்லையா? பார்த்துருப்போம்ல ஓட்டப்பந்தயம், ரன்னிங் ரேஸுன்னு சொல்லுவாங்க. ரன்னிங் ரேஸுன்னு சொல்லுவாங்க உட்காந்துட்டு இல்லையா? ஓடுவாங்க, வேகமாக ஓடுவாங்க. அவங்க தண்ணி குடிச்சுக்கிட்டோம், கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டோம், சாப்பிட்டுக்கிட்டும் ஓட மாட்டாங்க. அங்கே அந்த கேலரியில் அந்த ஸ்டேஜில் அங்கே இருக்கிறவங்க உட்காந்து இந்த விளையாட்டை பார்க்குறவங்க, பார்க்குறவங்கள பார்த்துக்கிட்டுலாம் ஓட மாட்டாங்க. அவங்க எது அந்த இடத்த போய் முடிக்கணுமோ அதையே தான் பார்த்துக்கிட்டோம். அவங்க லைனில் கரெக்டாக அந்த லைனில் கோர்ட்டில் கரெக்டாக அவங்கவுங்க கோர்ட்டில் அவங்கவுங்க ஓடணும். அவங்கவுங்க ஓடணும். ஒருத்தர் இடித்து தள்ளி விட்டுட்டு கீழே தள்ளி விட்டுலாம் ஓட கூடாது. தன் இஷ்டம் போலலாம் நடந்து கொள்ள முடியாது. தாறுமாறாலாம் ஓட முடியாது. அதுக்குன்னு ஒழுங்கு இருக்குது. அதன்படி தான் அது ஓடணும். அதன்படி தான் ஓடணும் இல்லையா? ஓடுகிற எல்லோரும் என்னன்னு ஓடுவாங்க? ஜெயிக்கணும் தான் ஓடுவாங்க. அதுக்கு தான் கலந்துக்கிறாங்க. அதில் இன்னார் முதல்ல வருவார், இன்னார் 2வது வருவார், இன்னார் 3வது வருவார் என்று அதில் பார்க்குறவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் தான் முதல்ல வருவார், அவர் பல போட்டிகளில் கலந்து பல வெற்றிகளை பெற்றிருக்கிறாரு சொல்லிட்டு. அதனால் அவர் தான் வருவார், இத்தனை செகண்டுக்குள்ளே வந்துடுவார், அவருடைய பழைய சாதனையை முறியடிப்பார், இல்லை புதிய சாதனையை ஏற்படுத்துவார் என்றெல்லாம் பேசப்படும். இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் விளையாட்டு. அப்போது ஓடுகிறவர்கள் இச்சை அடக்கத்தோடு தான் ஓடுவாங்க. எல்லா விதத்திலையும் ஒடுக்கமாக ஓடுவார்கள். ஓடி ஒருவர் தான் முதல் பரிசை பெறுவார். 10 பேருக்கும் முதல் பரிசு கிடையாது. விளையாட்டில் 10 பேருக்கும் என்னது முதல் பரிசு கிடையாது. ஒருத்தருக்கு தான் முதல் பரிசு, 2வது வரவருக்கு 2வது பரிசு, 3வது வரவருக்கு 3வது பரிசு, 4வது வரவருக்கு 4வது பரிசு, 5வது வரவருக்கு 5வது பரிசு, 6வது வரவருக்கு 6வது பரிசு, 7வது வரவருக்கு 7வது பரிசு, 8வது வரவருக்கு 8வது பரிசு, 9வது வரவருக்கு 9வது பரிசு, 10வது வரவருக்கு 10வது பரிசு. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? எங்கே கொடுப்பாங்க? எந்த ஊரில் கொடுப்பாங்க? 1 2 3 தான். அப்போல்லாம் தான் அவன் போவானே, நான் அந்த பரிசு தான் இருக்குதுன்னு அவன் பாட்டு மெதுவாக போவானே. எவனோ மொதல் பரிசு வேணா வாங்கின்னு போகிறான். ஆக மொத்தத்தில் நமக்கு பரிசு இருக்குதுல்ல அப்படின்னு கிடையாது. 3 பேருக்கு தான். 3 பேர் தான். ஒலிம்பிக்கில் விளையாடினவங்களுக்கு முதல்ல பண்ணவங்களுக்கு தங்க பதக்கம், 2வது வர்றவங்களுக்கு வெள்ளி பதக்கம், 3வது வர்றவங்களுக்கு வெண்கல பதக்கம். மீதி உதிரியாக இருக்கிறதுக்கெல்லாம் எந்த பதக்கமும் கிடையாது. இதில் அப்படி இல்லை. இதில் முதல்ல 2 1 2 3 அப்படி கிடையாது. இதில் ஓடுகிற அத்தனை பேருமே பரிசு தான். வின் பண்ணுற அத்தனை பேருக்கும் பரிசு தான். வின் பண்ணுகிற அத்தனை பேருக்கும் இது முதலிடம் பிடித்தார், 2ஆம் இடம் பிடித்தார்லாம் இதில் கிடையாது. இதில் அப்படி கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாவத்தின் பேரிலும் சாபத்தின் பேரிலும் மரணத்தின் பேரிலும் சாத்தான் பேரில் நமக்காக நாம் ஜெயம் எடுக்க முடியாததுனால பரிசுத்தர் நமக்காக ஜெயம் எடுத்தார். ஜெய கிறிஸ்து
ஜெயம் எடுத்தார். அவர் ஜெயம் எடுத்ததுனால நாம் கர்த்தருடைய நாமத்தின், அவர் கொள்ளையாடின அவர் நாமத்தை நமக்கு கொடுத்துட்டார். நமக்கு கொள்ளையாடின பொருளாய் வைக்காதபடி அவர் நாமத்தின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்து அந்த நாமத்தினாலே ஜெயிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஜெயிக்கிற ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் ஜெயிக்காமல் இருந்ததெல்லாம் ஜெயிக்கும்படி கிருபை செய்வார். புதிய வருடத்தில் நமக்கு ஜெயத்தை தருவார். எந்தெந்த விதத்திலே கர்த்தர் ஜெயத்தை தர வேண்டுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஜெய கிறிஸ்தேசுவின் நாமம் என்கிற கர்த்தருடைய 1000 நாமங்களில் ஒரு நாமம் ஜெய கிறிஸ்தேசுவின் நாமம். அந்த நாமத்தினாலே கர்த்தர் புதிய வருடத்தில் மகிமைப்படுவார். கர்த்தர் மகிமைப்படுவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 33. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமாம், முதல் நமக்கு உலகத்தை ஜெயித்தவர் கர்த்தர் தான். அவரால் தான் நமக்கு ஜெயம். அவரே இல்லாமல் நமக்கு ஜெயம் கிடையாது. ஜெயம் அவரே அல்லாமல், அவரே அல்லாமல் அவரோடு கூட நாம் இருந்தால், அவரோடு கூட நாம் இருந்தால், அவர் நம்மோடு இருந்தால் நமக்கு ஜெயம். அப்போ ஒன்றிணைந்து தேவனோடு கூட ஒன்றிணைந்து செயல்படுகிற செயலிலே கர்த்தர் புதிய வருடத்தில் அவராலே அந்த ஜெயத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு தரார். அவரோடு இருந்தாதான். யாரோட? கர்த்தரோட இருந்தாதான். கர்த்தரோட இருந்தா கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தா கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படுவோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட்டா கர்த்தருடைய நாமத்தின்படி கிரியை செய்வோம். கர்த்தர் அதற்கு மேலே இருந்து தம்முடைய கிரியையை நடப்பிப்பார். அந்த கிரியையை எந்த மனுஷனும் செய்ய முடியாது. மனுஷனாகிய நம்மால் செய்ய முடியாது. அதை அவர் செய்வார். அவர் அதை செய்வார். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னதும் இதில் கலந்து வரும். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னதும் இதில் கலந்து வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு. உபத்திரமும் இல்லாத ஜெயம் இல்லை. உபத்திரவத்தோடு கூடிய ஜெயம். அந்த உபத்திரவத்தை கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தினால எடுக்கிற ஜெயம். கர்த்தருடைய நாமத்தினால எடுக்கிற ஜெயம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். என்னால் நம்பிக்கையற்ற நிலைமையில் நாம் ஒவ்வொருவரும் காணப்படுறோம். நம்பிக்கையற்ற நிலைமையில் இது எப்படி ஆகும், இது எப்படி கூடும், இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நடந்தேறும், எப்படி நிறைவேறும், எப்படி முடியும், எப்படி வாய்க்கும் என்றெல்லாம் அலசுகிறது மனுஷராகிய நம்மளுடைய இயல்பு. அதை அறிந்த தேவன்தான் சொல்கிறார், கட்டாயம் ஜெயத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் வைத்திருக்கிறார். தற்காலிக பிரிவுகளை கண்டு மனம் சோர்ந்து போகக்கூடாது. சத்துரு பிரித்து கொண்டு போகிற காரியங்களை கண்டு அது டெம்பரவரி, அது டெம்பரவரி. கர்த்தராகிய தேவன் அவர் செயலாற்றும் போது தகப்பனை விட்டு பிரிந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஒன்று சேர்த்துருவார். கர்த்தர் ஒன்று சேர்த்துருவார். கர்த்தர் அதில் எந்த சந்தேகமே கிடையாது. எப்பொழுது ஜெயம் கிடைக்கும் போது, கர்த்தராலே ஜெயம்
கிடைக்கும் போது, உன்னதமானவருடைய கரத்தினாலே மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பும் ஆகிய ஜெயம் கிடைக்கும் போது கர்த்தர் இந்த பாக்கியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்வார். ஆமென், ஆமென். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், மிக பிரபலமான ஒரு வசனம். குதிரை யுத்த நாள், குதிரைன்னா நம்ம தான். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தரால் ஜெயம், கர்த்தரால் நமக்கு புதிய வருடத்தில் வரும். ஆமென், வரும். வாக்குத்தத்தம் அநேகருக்கு நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு, அநேக பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை, ஒரு பிரதானமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர், ஒரு விசேஷித்தமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் கொடுக்கிற வேளையில் அதற்கு தகுதியுள்ள ஒரு நபராக, ஒரு மனுஷன் அதற்குரிய நபராக நாம் இருப்பதில்லை. அந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம தகுதிப்படுத்துவதற்கு, நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை உருவாக்குறார் கர்த்தர். அதற்கு தான் சில வருடங்கள் காலதாமதமாகி வந்து அந்த உருவாகி அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி செய்கிறார். அதான் ஜெயம் கர்த்தராலே என்ன செய்யும்? வரும். ஜெயம் கர்த்தராலே வரும். ஜெயன் கூட பேர்லாம் வச்சுக்கிறாங்களே என்ன, மனுஷர்கள் எல்லாம் பேர் வைக்கிறாங்களே என்ன, அது ஜெயம் என்றாலே கர்த்தருடைய பெயர் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் எடுத்துருங்க, 17ஆம் வசனத்திலிருந்து 21. ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற தீயை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள். ஆமாம், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரினா நம்ம தான். என்னது, ஒரு நேரம் பிரகாசமாக இருப்போம், ஒரு நேரம் 0 வாட்ஸ் மாதிரி ஆகிடுவோம். ஒரு நேரம் 100 வாட்ஸ் மாதிரி இருப்போம், ஒரு நேரம் 0 வாட்ஸ் மாதிரி ஆகிடும். அப்புறம் 0 வாட்ஸ், அதுக்கப்புறம் குட்டி பல்பு மாதிரி, சின்னோண்டு குட்டி பல்பு மாதிரி, அங்கங்கே சீரியல் லைட்டு பல்பு மாதிரி ஆயிடுவோம். திருப்பியும் மறுபடியும் மாறி 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 வரும். அது அணைஞ்சிராதபடி, அது பீஸ் பயிராதபடி, அது வெடிச்சிராதபடி கர்த்தராகிய தேவன் அணைக்காமலும் அதை முறிக்காமலும் அது அணைந்து போகாமலும் அதை காப்பாற்றி அதற்கு ஜெயம் கிடைக்க செய்கிற தேவன், அதை செய்கிற தேவன். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ,
இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக. யாராலே? ஜெய கிறிஸ்து இயேசுவாலே. யாராலே? ஜெய கிறிஸ்து இயேசுவாலே. நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி பிதாவினிடத்தில் நமக்காக அனுதினமும் வேண்டிக் கொள்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? 1-1ஆம் வசனத்திலிருந்து. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரை சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டிலே இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடே சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னான். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான்.
அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலையில் தலைவன் விசாரிக்கவில்லை. ஆமாம், இது நல்லா தெரியும். இது என்ன ஜெயம்? இது என்ன ஜெயம்? இது ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம தானே சொன்னோம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு ஏசப்பா சொன்னாங்க. கொலேசியரில் வாசித்தோம், சிலுவையிலே ஆணையடித்து துணத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வெற்றி சிறந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். இது நம்ம இன்றைக்கி வாசிக்கிறோம். அன்றைக்கு யோசேப்பு காலத்தில் இதெல்லாம் அதை வாசித்ததில்லை. ஆனால் ஒரே தேவனாகிய யெகோவா தேவன் மேலே முழு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட இருந்த ஒரு மகன் அவர். கர்த்தர் அவருக்கு வச்சிருந்த ஒரு நோக்கம், ஒரு தேவ சித்தம், ஒரு தேவ நோக்கம், அவரை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட அவரை குறித்த சொப்பனங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனங்கள். அப்போ அவருக்கு வயது 17. அவருக்கு வயது 17 வயது. கேட்குறோமா? வயது 17 வயது. 17 வயதில் அது கொடுத்த போதே அது நிறைவேறி இருக்கணுமா வேண்டாமா? கட்டாயம் நிறைவேறி இருக்கணும். அது கொடுத்தாரு, அன்னைக்கு காலையில் கொடுத்துருந்தா அடுத்த நாள் காலையாவது நிறைவேறி இருக்கணும்ல. நல்ல சித்தே. அதில் என்னென்ன கொடுத்துருந்தது? அவருடைய தகப்பன், தாய், அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவரை வணங்குற மாதிரி, சூரிய நட்சத்திரங்களெல்லாம் அவரை வணங்குற மாதிரி, அதான் அவங்க பெற்றோர் அவங்கெல்லாம் வந்து வணங்குற மாதிரி அந்த சொப்பனங்கள், 2 வகையான சொப்பனங்கள் கொடுக்கப்பட்டது. அதுதான் வாக்குத்தத்தம். அதற்கு அவரை தகுதிப்படுத்துவதற்கு, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே அவர் கடந்து வருவதற்கு, அவருக்கு வைக்கப்பட்ட தேவ ஆசீர்வாதம் அவருடைய சிரசின் மேல் வருவதற்கு கர்த்தர் 13 ஆண்டு காலம் ஒரு நடத்துதலை வைத்திருந்தார். 13 ஆண்டு கால நடத்துதலை வைத்திருந்தார். இங்கு அது வந்து 37ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. இங்கே நம்ம வாசிக்கிறது 39ஆம் அதிகாரத்தில் இதை பார்க்குறோம். 2ஆம் வசனமே 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்போ யோசேப்போடு கர்த்தர் இருந்தால் எதுக்கு போத்திபார் வீட்டில் அவ்வளோ நாள் வச்சுருந்துருக்கணும்? எப்படியாவது காப்பாற்றி தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. கர்த்தர் தான் யோசேப்போடு இருக்கிறாரே, கர்த்தர் தான் இவனோடு கூட இருக்கிறாரே, கர்த்தர் தான் அவங்களோடு கூட இருக்கிறாரே. சீக்கிரம் தூக்கிட்டு வந்துடலாம்ல, சீக்கிரம் மீட்டு கொண்டு வந்துடலாம்ல, சீக்கிரம் விடுவிச்சு கொண்டாந்துடலாம்ல, சீக்கிரம் அந்த பிரச்சனையை முடிச்சிடலாம்ல, சீக்கிரம் அந்த காரியத்தை சரி பண்ணிடலாம்ல சொல்லாரு. ஏன்னா இது போட்டிருக்கேன், வசனம் தான் போட்டிருக்கேன், கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னு ஏசாமி எழுதி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, நான் யோசேப்போட கூட இருந்தேன் என்று, அவன் காரிய சித்தியாக இருந்தான் என்று சொல்லி. அப்போ மறுபடியும் 3ஆம் வசனம் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும். யார்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்று அவன் எஜமான் கண்டு அவனுக்கு எல்லாத்தையும் எல்லாமே ஒப்படைக்கிறார். அவன் மனைவியை தவிர மற்ற அதிகாரங்கள் எல்லாம் முழுசையும். அது நமக்கு நல்லா தெரியும். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு. முதல் வார்த்தை என்ன? கண் போட்டு. அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நடந்துக்கிட்ட முறையெல்லாம் ஒழுங்காக நடந்துக்கிட்ட மாதிரியே வர்றாங்க. 17ஆவது வயதில் அங்கே போயிட்டார். அங்கே அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, அவர் அடிமையாய் கொண்டு போயிட்டாங்க. அப்போ அதுலேருந்து சில வருடங்கள் கடந்திருக்கும், கொஞ்சம் வளர்ந்துருப்பார். சில வருடங்கள் கடந்திருக்கும், வளர்ந்துருப்பார். அப்போ
வசனம் சொல்லுகிறது அவன் எப்படி இருப்பார் என்று. 6ஆம் வசனத்தில் அவர் எப்படி இருப்பார் என்றும், யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். அவ்வளோ வசீகரமான ஒரு நபராக, அழகுள்ள நபராக இருந்தான். அப்போ அவனை பார்த்த மாத்திரத்தில் இருந்தே அவள் பரிசுத்தமில்லாத அவள் மெதுவா அவளுக்குள்ளே அவனை குறித்து அவளுக்குள்ளே உருவாகி வரப்போய் தான் அவன் மேல் கண் போட்டுன்னா, நடந்து கொள்ளும்போது ஜாடை காட்டுறது, கண்ணு காட்டுறது, கை காட்டுறது, இந்த அநேக செய்கைகளை எல்லாம் அவள் செய்து கொண்டு வந்திருப்பா கண்டிப்பாக. அதை அவன் யோசிப்பு அதை நோட்டீஸ் பண்ணி அதை பார்த்து இந்த எஜமானட்டி சரியில்லை என்பதை அவர் கர்த்தரில் நன்றாக உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு சற்று விலகியதான் எச்சரிக்கையாகவே இருந்து கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ நாளாக வந்திருப்பார்? பல வருஷங்களாய் வந்திருக்கிறாரு. ஒரு நாள் அல்ல, சில நாள் அல்ல, சில வாரங்கள் அல்ல, சில மாதங்கள் அல்ல, சில மாதங்கள் அல்ல. ஏனென்றால் கண் போட்டு என்னோடு சயனி என்றால், இது ஒரு வாட்டி சொல்லலை. அவன் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுது என்னோடு சயனி என்று. 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுது அவனோ தன் எஜமானுடைய மனைவின் சொல்லுக்கு இணங்காமல். அப்போ அவன் வார்த்தையும் செய்கையை கிரியெல்லாம் நடந்து கொள்கிற விஷயம், ட்ரெஸ் பண்ணுற விதம், அதை உடுத்தி கொள்கிற விதம், அதை காட்டிக்கொள்கிற விதம் எல்லாமே தாறுமாறாக, எல்லாம் இச்சையான பார்வைகளை பார்க்கும்படி, அசுத்தமான பார்வைகளை பார்க்கும்படி, பாவம் செய்யக்கூடிய வகையில் தேவனுக்கு விரோதமான அந்த பாவத்தை செய்வதற்குரிய அத்தனை தூண்டுதல்களையும் உணர்ச்சிகளையும் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் அவ மூலியமாய் சாத்தான் செய்து கொண்டே வர்றான். இது ஒரு பெரிய சோதனை, இது ஒரு பெரிய அவருக்கு சோதனை. யாக்கோபுடைய மகனுக்கு இது ஒரு பெரிய சோதனை, மிகப்பெரிய சோதனையாக இருக்குது. இவருக்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்கு இவர் கடந்து போகக்கூடாதபடி, இதில் ஜெயித்தாதான் இவர் அடுத்த இதுக்கு போக முடியும். இதில் ஜெயித்தாதான் அடுத்த இதுக்கு போகணும். ஆனால் இவன் மறுபடியும் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறாய், உன்னை தவிர வேறொன்றையும் அவர் விலக்க வைக்கலை என்று. அப்போ தேவனுக்கு விரோதமான இந்த பாவத்தை செய்வது எப்படி என்று ஒரு சுச்சுவேஷனில் சொன்ன உடனே விட்டுறல. தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்வது எப்படின்னு சொன்ன உடனே, என்னடா இப்படி பேசுகிறானே, இப்படி பண்ணுறானே, நம்மளை உதாசீனப்படுத்துகிறானே, நம்மளை உதறி தள்ளுறானே, நம்மளை விடவே கூடாது, இவனை இவளுக்கு அவ்வளோ திமுறா, இவனை விடக்கூடாது அப்படி தான் சாத்தான் விரட்டிக்கிட்டே வர்றான் இவன் மூலியமாக, போத்திபார் மனைவி மூலியமாக. ஆனால் 10ஆம் வசனம் சொல்லுது, அதனால தான் சொல்கிறேன், அதோட நிறுத்தப்படலைன்னு. 10ஆம் வசனம், அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தோம். நித்தம்னா அநேக நாட்களாய். எத்தனை நாட்களாய்? அநேக நாட்களாய் நித்தம் அவனோடு பேசி கொண்டு வந்தோம். அவன் சம்மதிக்கவே இல்லை. சாத்தானுக்கு இன்னும் எரிச்சலும் கோபமும் உளமாட்டுகிறானே, வளையல விடமாட்டுகிறானே. கர்த்தருடைய நாமத்தினால இவனுடைய கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படுது, இவன் காரியங்கள் எல்லாம் வாய்க்குது, இவனுக்கு நல்ல ஆசீர்வாதமும் நல்ல புகழ்ச்சியும் நல்ல பெருக்கம் வருது. அங்கே தான் ஆபத்து வருது. அப்போ தான் ஆபத்தே வருது. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய பெருக்கமான காரியங்கள் வரும்போது சாத்தான் கட்டாயம் தலையெடுப்பான். சும்மா இருக்கவே மாட்டான். அமைதியாக இருக்கிற மாதிரி, சரி கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சரி நம்ம போயிடுவோம்லாம் போக மாட்டான். காத்துக்கிட்டு இருப்பான். இன்னும் அதிக பலத்தோடு இன்னும் அதிகமாக வந்து ஆசீர்வாதத்தை கெடுத்து போட வேண்டும் என்றால், கர்த்தர் அவனை விட்டு விலக வேண்டுமானால், கர்த்தரை விட்டு அவனை பிரிக்க வேண்டுமானால் பாவத்தை கொண்டு வந்தாதான், பாவத்தை அவன் செய்யும்படி கொண்டு வந்தாதான், பாவத்தை முன்னே நிற்க வைத்து அந்த பாவத்தை அவன் எடுத்துக்கொண்டாதான், அந்த பாவ இச்சையை அவன் எடுத்துக்கொண்டானால் பரிசுத்தர் அவனை விட்டு போய்விடுவார். ஃபெயிலியர் ஆகிடுவான், தோல்வியுற்றவனாக மாறிடுவான். அப்போ
இது முடியாது என்று சொல்லு. 11ஆம் வசனம் இன்னொரு சம்பவம். அது அடுத்தது இன்னொரு சம்பவம் என்ன என்றால் 11லேயும் வருது. அப்போ அநேக சம்பவங்கள் நடந்திருக்கு. 11 இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்படின்னு, இது ஒரு நாள். மற்றவைகளெல்லாம் இன்னொன்று விதத்தில். 11ஆம் வசனம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதுக்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் இல்லை. அப்போது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்தது. அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்தது யாரு? தேவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அங்கே நடக்கிற சம்பவத்தை எல்லாம் சாத்தான் அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உன்னதங்களில் இருக்கிற தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவனோடும் இருக்கிறார், பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. யாரோட? யோசேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என்ன சொல்லிட்டு கர்த்தர் சொல்லியிருக்கலாம்ல, வரா உஷார் வஸ்திரத்தை பிடுங்க, பத்திரமா வச்சுக்கோ, விட்டுறாத அப்படின்னு. இல்லை, அப்படி பண்ண மாட்டார். பார்க்குறேன். அப்போ வஸ்திரத்தை பற்றி அவள் தான் பிடிச்சி எடுத்தது வஸ்திரத்தை. அப்போ என்னோடு சைனி என்றால் அவன் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டார். அப்போ பாருங்க, இவர் தோத்து போயிட்டாரா ஜெயிச்சாரா? தோத்தாரா ஜெயிச்சாரா? தோத்து போயிட்டார். ரைட். யோசேப்பு தோத்து போயிட்டாரா? ஜெயிச்சார். யோசேப்பு என்ன செய்தார்? ஜெயித்தார். தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டதில் ஜெயம். தேவன் தந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டதில் ஜெயம். தேவன் தந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டதில் ஜெயம். இது அவ்வளவு சாமானியமான ஜெயம் அல்ல. ஆண்டவர் முதல் ஜெயம். அவர் பாவத்தையும் மரணத்தையும் சாபத்தையும் பிசாசையும் அழித்து ஜெயித்த அந்த ஜெயத்துக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. ஆனால் மனிதர்களில், தேவன் உண்டாக்கின மனிதர்களில் தேவ பரிசுத்தவான்களில் இவருடைய ஜெயம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயம். பரிசுத்தத்தின் பேரில் ஒரு பெரிய ஜெயம் அது. அப்போ அவருடைய மனைவி, கொஞ்சம் கவனமாக கேட்போம், அவருடைய மனைவி, அப்போ பாருங்க, அவருடைய மனைவி, இந்த போத்திபாருடைய மனைவி, அவள் சொல்கிறா, இவன் இப்படி வந்தான், ஆள் இல்லைன்னு பார்த்தான், என்னை சரசம் பண்ண வந்தான், அது வந்தான், இது வந்தான், நீ எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கார் வந்தவனு சொல்லுது. அவன் துணி தோறுக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லுவார்கள். அது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புகிறேன். ஏனென்றால் அநேக வேளையில் கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அப்போ அவர் அங்கே அதெல்லாம் பண்ண மாதிரி தெரியல. அவ்வளோ சொன்ன உடனே அவனை கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு போய், அரண்மனையில் தவறு செய்கிறவர்கள் கொண்டு போடுற ஜெயிலில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. பரிசுத்தத்திலே வெற்றி பெற்றார் இவர். தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டதிலே தேவனுக்கு பயந்து பாவத்தை செய்யாதபடி அது தேவனுக்கு விரோதமானது என்று சொல்லி மறுத்துட்டார். தேவனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்போ அவரை விடுதலை ஆக்கியிருக்கலாம்ல, இப்போ அது விடுதலை ஆக்கியிருக்கலாம்ல. இப்போ நம்மளாக இருந்தால் ஆக்கியிருப்போம்ல, அவர் விடுதலை ஆக்கியிருப்போம்ல. இவ்வளோ பெரிய ஜெயத்தை எடுத்தார், இவ்வளோ பெரிய இதை கர்த்தருடைய மனசை சந்தோஷப்படுத்தினார். என்ன சொல்லிட்டு அவர் இன்னும் ஒரு நேரத்தை வச்சிருந்தார். ஆனால் பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனால அவருக்கு எங்கே கிடச்சிது பரிசு? ஜெயிலு. எங்கே? ஜெயிலு. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து தயவும் கிடைக்கும்படி, சிறைச்சாலையின் தலைமையில் தயவு கிடைக்கும்படி செய்தார் என்று. இந்த யோசேப்பை உருவாக்க நமக்கு தெரியும், இந்த சத்தியத்தை அநேக முறை கேட்டிருக்கோம். 13 வருடங்கள் ஆயிற்று என்று. எத்தனை வருடங்கள்? அவருக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அவர் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு முழுமையாய்
நிறைவேறுவதற்கு, அவரை உருவாக்கி நிறைவேறுவதற்கு 13 ஆண்டு காலம் தேவைப்பட்டுச்சு. கர்த்தர் இவரை 30வது வயதில் இவரை விடுதலையாக்கி உயர்த்துறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சொன்ன அந்த சொப்பனங்கள் நிறைவேற ஆரம்பிக்குது. கர்த்தர் அவருக்கு கொடுத்த சொப்பனங்கள் நிறைவேற ஆரம்பிக்குது. இந்த குற்றம் சாட்டின என்னோடு சயனி என்று அவனை அநேக வருஷங்களாய் துன்புறுத்தி, வேதனைப்படுத்தி, உபத்திரவப்படுத்தி, அவனுக்கு தொல்லை மேலே தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஸ்திரீ என்ன ஆயிருப்பா? அந்த கேள்விப்பட்டிருப்பா, எகிப்து தேசத்துக்கே இவரை பிரதமராக்கிட்டாங்க. இவரை பிரதமர்னா ஒரு சாதாரண ஒரு குமஸ்தா வேலை. பிரதமர்னா, நாட்டுக்கு பிரதமர்னா குமஸ்தாவா இல்லை, பெரிய பதவி. ராஜாவுக்கு அடுத்தது பெரிய சொல்லிட்டு அந்த இதில் வரும்போது இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் அவனுக்கு கீழே உள்ள வேலைக்காரர் ஒரு போத்திபார். அப்போ அவன் யோசித்திருப்பானா இல்லையா? பரிசுத்தம் இல்லாதவனை தேவன் இப்படி உயர்த்துவாரா? தேவன் இப்படி ஆசீர்வதித்து உயர்த்துவாரா? அப்போ கள்ளி யாரு? கள்ளின்னா தெரியும் இல்லையா? கள்ளி திருட்டு கள்ளி யாரு? அவனுடைய மனைவி. ஆனால் உடனே தெரியல. அதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்தது, சில வருடங்கள் எடுத்தது. ஆனால் சில வருடங்கள் கழித்த பிறகு யோசேப்பு பரிசுத்த தேவனுடைய மகன், அவருக்கு பிரியமான மகன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவனுக்கு சரியான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது அவனுக்கு உரித்தது என்று சொல்லி கட்டாயம் சொல்லியிருப்பார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜெயத்தை யோசேப்பு அக்காலத்திலே கர்த்தருடைய நாமத்தினாலே எடுத்தார். ஆமென். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீது அவனோடிருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து
அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதியாய்ப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்னியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அவ்வளோதான். முதல்ல பார்த்தோம், யோசேப்பு பரிசுத்தத்தை, தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டதில் வெற்றி, கர்த்தர்களாலே ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இங்கு இவருக்கு இருக்கிற, இங்கே தாவீதுக்கு இந்த இடத்துல இருக்கிறது ஒன்றுமே இல்லை. அவருடையதுன்னு எதுவுமே இல்லை. எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு கொண்டு போயிட்டாங்க. அதில் 2ஆம் வசனம், ஒருவரையும் கொன்று போடாமல் கொண்டு போனதும் கர்த்தர் செய்த செயல்தான். கர்த்தர் தான் இதை அனுமதிக்கிறது, இந்த காரியத்தை அனுமதிக்கிறார். எல்லாரையும் அள்ளிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை, ஒரு விஷப்பரீட்சை, ஒரு விசுவாச பரீட்சை நடக்குது. அதில் ஒருத்தரையும் கொன்று போடாமல் செய்தது கர்த்தர். அவர்களிலும் அந்த கொள்ளையடிச்சிட்டு கொண்டு போனவங்ககிட்டையும் கிரியை செய்திருக்கிறார். ஒருத்தரையும் கொன்று போடாமல் இருக்கிறதுக்கு கிரியை செய்திருக்கிறார். எல்லாரும் ஆப்போசிட்டாக தாவீதுக்கு விரோதமாக தாவீதும் அவனுடைய மனைவியும் பிள்ளைகள் எல்லாரும் தான் கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. அவனோடு இருக்கிறவங்களது மட்டும் இல்லை, தாவீதையும் சேர்த்து தான் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையுமே அவங்க பார்த்தது என்ன, அக்கினினால் சுட்டரித்த அந்த இடத்த தான் அவங்க பார்த்தாங்க. எல்லாமே சுட்டரிக்கப்பட்டு போயிடுச்சுன்னா நம்முடைய இதுவும் சுட்டரிக்கப்பட்டு போயிடுச்சு. நமக்கு உண்டானது எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போயிருச்சு. இனி அதெல்லாம் கொண்டு போனது எதுவுமே உயிரோடு இருக்கும்ங்கிற நம்பிக்கை கிடையாது. யாருடைய ஆட்களுக்கு? தாவீதுடைய ஆட்களுக்கு, அந்த 600 பேருக்கும் கிடையாது. நம்முடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு எதுவுமே உயிரோடு இருக்காது. எதுவுமே உயிரோட இருக்காது. அது எங்கே போச்சோ, எங்கே கொண்டு போனோனோ, எங்கே போய் எந்த இடத்துல போய் கண்டுபிடிக்கிறது? இவ்வளோ பெரிய பரந்த உலகத்தில் எங்கே கொண்டு போய், எந்த தேசத்தில் கொண்டு போனானுங்களோ, ஏது கொண்டு போனானுங்களோ, எங்கே கொண்டு போகிறதுக்குள்ளே அது எது உயிரோடு இருக்குமோ, எது உயிரோடு இல்லையோ, என்ன எது இருக்குமோ இருக்காதோ என்கிற நிலைப்பாடு. அப்போ தாவீதை கல்லறிய வேண்டும் என்று நினைத்த போது அந்த காரியத்தை செய்யாதபடி கர்த்தர் தான் தடை செய்து போடுறார். தாவீது தன் தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்றது சாமானியமான காரியமே கிடையாது. அங்கே யோசேப்பு தனக்குள்ளே பாவத்தை, தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்வது எப்படி என்று தன் இருதயத்தில் அதை
தன் ஆவி ஆத்துமா சரீரத்திலே காத்து கொண்டது போல தாவீதும் கர்த்தருக்குள்ளே தன்னை அவர் வார்த்தையை சொல்லி தான் திடப்பட்டு என்றால் அவருடைய வார்த்தையை சொல்லி தான் அவர் பலப்பட்டிருப்பார். அப்போ அவர் வார்த்தையை சொல்லி பலப்பட்டு அந்த நேரத்தில் பலனெல்லாம் இழந்த சூழ்நிலையில், நம்பிக்கை எல்லாம் இழந்த சூழ்நிலை, விசுவாசம் என்பது அறவே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அறவே இருக்க முடியாது. இதையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் தாவீது என்ன செய்கிறார், எப்படி செயல்பட போகிறார் என்று. ஆனால் கரெக்டாக கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். அதை தொடர வேண்டாமா, பின்தொடர வேண்டாம், பிடிப்பேனா என்று. அதற்கு அவர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அப்போ சகலத்தையும் தாவீது திருப்பிக் கொள்கிற ஜெயம். ஆமென். அங்கே பரிசுத்தத்தை காத்து கொண்டதிலே ஜெயம், இங்கே சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன் என்கிற முழு நம்பிக்கை. கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டாரு. அந்த வார்த்தையின்படி கடந்து போகும்போது 600 பேருக்கு 200 பேரில் நம்பிக்கை இல்லை. இதே ஒரு தாவீது இப்படி தான் சொல்லுவார், இது கர்த்தர் சொன்னார், இது கர்த்தர் வார்த்தையின்படி தான் இருக்கும், அது கர்த்தர் வார்த்தையின்படி தான் அது போகும், அது வரும் அப்படின்லாம் சும்மா சொல்லிகிட்டு இருப்பாருன்னு. அதனால் 200 பேருக்கு நம்பிக்கை எழுந்து போச்சு. அவங்க நின்ட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கான இதுவே இல்லை, இல்லவே இல்லை. ஆனால் 400 பேருக்கு இருந்தது. சரி போவோம், என்னதான் ஆகுது பார்ப்போமே என்று போவோம், தாவீதோட கூட போவோம் என்று சொல்லி கர்த்தரும் அதுக்கு ஏற்றபடி ஒருவனை ஆயத்தம் பண்ணி, ஒரு வழியில் ஒருத்தனை ஆயத்தம் பண்ணி கர்த்தர் அங்கே இருக்க வச்சுட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறகாலே அவன் யுத்தத்தை நடப்பிக்கிறார். உடனே போனாங்க, நேராக அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்களாம் இல்லை, அங்கே யுத்தம் நடக்குது. அதில் போடப்பட்டிருக்குது 17ஆம் வசனத்தில், தாவீது சாயங்காலத்தில் தொடங்கி அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் நடக்குது. அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் பட்டயத்தில் யுத்தம் நடக்குது. பட்டயத்தை வச்சு யுத்தம் நடக்குது. சரி, அப்போ எல்லாம் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு, மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு, திருப்பி ஈவினிங் டிஃபன் சாப்பிட்டுட்டுலாம் அங்கே எல்லாம் இல்லை. அப்போனா அதுக்கு ஸ்ட்ரென்த்தை தேவன் கொடுக்கணும். சாதாரண மனிதராகிய நம்மால் பண்ணவே முடியாது. தேவன் ஒருவரும் கூட அவர்கள் என்ன செய்யலை, இழந்து போகாதபடி. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சத்தியம்தான். ஆனாலும் தேவன் நமக்கு அதை நமக்காக திரும்ப கொடுக்கிறார் கர்த்தர். அப்போ சகலத்தையும் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பி கொண்டான். இது தாவீதின் கொள்ளை என்று கொடுக்கப்பட்டது. இந்த ஜெயத்தினாலே தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டது மட்டுமல்லாமல் தேவன் அடிஷ்னலாக கூடுதலாக அநேக ஆசீர்வாதங்களோடு கூட ஒரு கொள்ளையை கொடுக்கிறார். ஒரு பெரேக்கா மாதிரி ஒரு கொள்ளையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சகலத்தையும் திருப்பி கொண்டதில் ஜெயம். முதல்ல பரிசுத்தத்தில் ஜெயம், ரெண்டாவது சகலத்தையும் திருப்பி கொண்டதில் ஜெயம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க, இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இது கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு பிந்தி தனித்து இருந்தான்.
அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவனுடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்னவென்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். என்ன? இஸ்ரவேல் எனப்படும் என்று. இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி வெற்றி பெற்றாயே. தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றால் வெற்றி பெற்றார். ஜெயம் அவருக்கு கிடைத்தது. யாருக்கு? யாக்கோபுக்கு. யாருக்கு? யாக்கோபு. தேவனோடும் மனுஷரோடும் அவருக்கு போராடி வெற்றி கிடைத்தது. இது இந்த வகையான ஒரு ஜெயம். தேவனோடும் தேவன் நடத்துதலில் பெறுகிற வெற்றி, மனுஷரை கொண்டு தேவன் நடத்துதல்லையும் வெற்றி. ரெண்டுலேயும் கர்த்தராலே அவருக்கு என்ன கிடைக்குது? வெற்றி கிடைக்குது. வசனம் சொல்லுகிறது, ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். ஓசியா 12ஆம் அதிகாரம். ஓசியா 12ஆம் அதிகாரம், பேஜ் 1057, 1057. 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். போட்டிருக்கா? தேவனோடு போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். போட்டிருக்கா? தூதரானவரோடு. அப்படின்னா கர்த்தரோட தூதரானவரோட என்ன செய்தான்? போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். ஆமென். யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். அப்போ மூன்று விதமான ஜெயம். எத்தனை விதமான ஜெயம்? 3 விதமான ஜெயம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். இரண்டாம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. ஆமாம், ஜெயம் பெறுகிறவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறதாவது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய பரதேசினா பரலோகத்தில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன். ஜெயிக்கிறவர்களுக்கு மட்டும்தான். யாருக்கு? கர்த்தருடைய நாமத்தினாலே தேவன் தம்முடைய சித்தத்தின் வழியில் நடத்துகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஜெயத்தை பெறுகிறவர்களுக்கு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பாராம். காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். 11ஆம் வசனம், அதே அதிகாரம் 11ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இப்போ 3 விதமான ஜெயத்தை பார்த்தோம். ஒன்று யோசேப்பு, இன்னொருத்தர் தாவீது, இன்னொருத்தர் யாக்கோபு 3 பேரும் இவங்க ஜெயிச்சாங்க. கடைசி பரிந்தமும் கர்த்தரில் நிலைத்து நின்றாங்க. கர்த்தரோடவே போயிட்டாங்க. அவங்களுக்கு 2ஆம் மரணம் கிடையாது. முதல் மரணம் என்னது? போச்சு. சரீர மரணம். என்ன மரணம்? முதல் மரணம் என்னது?
சரீர மரணம். சரீர மரணம். இரண்டாம் மரணம் என்பது அக்கினிக்கு அந்த கடலில் கொண்டு போய் தள்ளிடுறது தான் ரெண்டாம் மரணம் அன்னை. ஆனால் ஜெயிக்கிறவர்களுக்கு ரெண்டாம் மரணம் என்பது கிடையாது, பரலோகம். என்னது? அதனால தான் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவன் பாக்கியவான். முதல் எக்கால சத்தம் ஒலிக்கும் போது அதில் 7 கத்ரால உயிரோட எழும்பி வர்றவங்க தான் ரெண்டாம் மரணத்துக்கு அவங்க கிடையாது. எக்கால சத்தம் ஊதியும் காது ஒன்றும் கேட்காம அப்படியே ஜடம் மாதிரி அப்படியே கிடக்கிறது, அந்த உள்ள ஆண்டு காலமாக அப்படியே கிடக்கிறது. என்ன ஊதுனாலும் எழும்பாததுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு என்ன கிடையாது, பரலோகம் கிடையாது. அவங்களுக்கு தான் ரெண்டாம் மரணம். அவங்களுக்கு தான் ரெண்டாம் மரணம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இரண்டாம் மரணத்தில் சேதப்படுவது இல்லை. அவனுக்கு அது கிடையவே கிடையாது. 17ஆம் வசனம், அதே அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. ஆமாம், இங்கு புதிய நாமத்தை அவனுக்கு நான் கொடுப்பேன், புதிய பெயரை அவனுக்கு கொடுப்பேன். இப்போ ஜெயிக்கிறதுல நிறைய இருக்குது. பூமியில் பெறக்கூடிய நன்மைகள் இருக்குது, அது அழிந்து போகிறது. அழியாத காரியங்கள் அநேகம் இருக்கிறது, ஜெயம் பெறுகிறவர்களுக்கு இருக்கிறது. 26ஆம் வசனம், அதே அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிற உன்னத அதிகாரம் ஒன்று இருக்குது. அதுபோ பல அதிகாரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாருங்க, 3 கிடைக்குது. இதில் 3 விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம் அவனுக்கு தரிப்பிக்கப்படுது, உடுத்துவிக்கப்படுது. ஜீவ புஸ்தகத்தில் அவன் பெயர் எழுதப்பட்ட பெயர் கிறுக்கப்படாதபடி காக்கப்படுகிறது, கிறுக்கப்படாதபடி காக்கப்படுகிறது. அடுத்தது அவன் பெயரை பிதாவுக்கு முன்பதாகவும் தூதருக்கு முன்பதாகவும் ஏசப்பா சொல்கிறாங்க. அவன் பேரை புரியுதா? சரி, புரிஞ்சா சரி. அவனுக்கு வெள்ளை வஸ்திரம் தரிப்பிக்கிறாங்க. ஜெயிக்கிறவருக்கு வெள்ளை வஸ்திரம் தரிப்பிக்கப்படுது. ஜீவ புஸ்தகத்தில், அதான் பரலோக வாழ்வு, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பெயர் கிறுக்கப்படாதபடி காக்கப்படுகிறது. அடுத்தது அவன் பெயர் அங்கு சொல்லப்படுது. அவன் நாமன்னா அவன் பெயர் அங்கு பிதாவுக்கு முன்பதாகவும் தூதர்களுக்கு முன்பதாகவும் ஏசப்பா அவனுக்கு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அடுத்தது அதே 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 31ஆம் வசனமும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இங்கு இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள். அப்போ இதில் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் இங்கே ஒரு 3, அங்கே 2, இங்கே 5 இப்படிலாம் என்ன பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆசீர்வாதங்களை, அழியாத ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற சோதனையில், புடமிடுகிற காலத்தில், இடுக்கமான சூழ்நிலையில், நெருக்கமான சூழ்நிலைகளில் கர்த்தர் நடத்தி கொண்டு போவதில் பெறுகிற இந்த ஜெயம், அந்த ஜெயத்திலே நிலைத்து நிற்கும்போது, கர்த்தராலே முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் இவைகளை எல்லாம் தருவேன் என்று வாக்களிக்கிறார். இவைகளை எல்லாம் தருவேன் என்று வாக்களிக்கிறார். 1, தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது 1. அது 2, அது நின்று அவன் ஒரு காலமும் நீங்குவதில்லை. 2,
என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் எழுதுவேன். 2 நாமம், எருசலேமின் நகரத்தினுடைய நாமத்தையும் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அந்த 4 ஆசீர்வாதத்தை அடுத்தது அதே அதிகாரத்தில் 21ஆம் வசனம். நான் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமாம், கடைசியில் ஏசப்பா பக்கத்தில் உட்கார்ற கிருபை. என்னது? கிருபை. வசனம் சொல்லுகிறது, நான் ஜெயம் கொண்டு, நான் கர்த்தர், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருப்பது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஏசப்பா இருக்கிற பக்கத்திலேயே அந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுப்பேங்கிறார். ஆமென். ஆனால் ஜெயித்தாதான். அதானே ப்ராப்ளம் அப்படின்னு. ஜெயிக்காமலே தரமாட்டாரா? ஜெயிக்காமலே தந்தா நல்லா இருக்கும்ல. ஜெயிக்காமலே ஜெயித்தாதான். ஒருத்தர் ஓடி சொன்னார்ல, ஆரம்பத்தில் ஓட்டப்பந்தயம் சொன்னார் இல்லையா? என்ன பந்தயம் சொன்னார்? ஓட்டப்பந்தயம் சொன்னார் இல்லையா? அதில் ஓடி வந்து அதுக்காக அவங்க ரொம்ப நாள் ஒருத்தர் ஓடி ஒரு ஒரு சர்வதேச போட்டியில் ஒரு முக்கியமான ஒரு போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் என்றால் அதுக்கு எத்தனையோ வருஷங்கள் அவங்க ட்ரைனிங் எடுப்பாங்க. ஒரு நாள் இல்லை, அநேக வருஷங்களை ட்ரைனிங் எடுத்து அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுவார்கள். உடலை வருத்தி அதுக்கு நல்ல கட்டுக்கோப்பாக்கி அதுக்குரிய நல்ல பலம் வேணும், ஸ்ட்ரென்த்து வேணும், அதுக்கு நல்ல சத்துவமான இதுகள்லாம் எடுத்து அவர்கள் அதுக்கான சகல இச்சை அடக்கங்கள் எல்லாம் அதோட தான் அது செய்வாங்க. அதை எல்லாம் பண்ணுவாங்க. அந்த வெற்றியை பெறும்போது இத்தனை வருஷ காலம் பட்ட கஷ்டம் எல்லாம் அந்த வெற்றி கோப்பையை பெறும்போது மறந்துடுவாங்க. ஆமாம், பின்ன இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்து இந்த ஒரு வெற்றியை கொடுத்துருக்கிற இதுக்காகத்தானே அவங்க இவ்வளோ பட்டாங்க இல்லையா? அந்த கோப்பை வந்து ஒரு 10-50 கோப்பை வச்சுருப்பாங்க. ஒரு கோப்பைன்றது நிறைய கோப்பைகளை என்ன பண்ணியிருப்பாங்க? வச்சுருப்பாங்க. என்ன மற்றவங்களும் அழுவாங்கள்ல, எங்களுக்கு கிடைக்கல கொள்ளலைன்னு அழுவாங்கள்ல, அவங்களுக்கும் கொடுக்கணும்ல இல்லையா? அவங்களுக்கும் கொடுக்கணும்ல. யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்க அதை கையில் அந்த வெற்றி ஜெயத்தை பெறும்போது பெரிய சந்தோஷம் உண்டாகுது. அங்கே கேலரியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அதில் வந்து கூப்பிட்டு, உங்களுக்கும் இந்த கப்பு ஒன்று இந்தாங்க ஒரு கப்பு அப்படின்னா இவர் பெறுற சந்தோஷத்தை போல் அவங்களுக்கு இருக்குமா? எந்த பாடுபடாமல், எந்த இதுக்குள்ளேயும் எந்த சோதனைக்கும் உடன்படாமல், தேவன் வச்ச எல்லா சிச்சைகளுக்கும் எந்த சிச்சைக்கும் உட்படாமல், எதுலேயுமே ஒன்றுலையுமே இதாகாத ஒரு ஆளுக்கு கையில் தூக்கி அந்த கப்பை கொடுத்தா அதனுடைய வேல்யூ தெரியுமா? அதனுடைய இது தெரியுமா? தெரியவே தெரியாது. அது போல தான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தராகிய தேவனுடைய கரத்தினாலே கிடைக்கிற ஒரு கிடைக்கிற ஜெயத்தை கொடுக்கும்போது நம் இருதயம் பெருமை கொள்ளாதபடி, மேட்டின்மை அடையாதபடி இருக்கும்படி உருவாக்கி கொடுப்பார். அப்போ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ ஜெயிக்கிற ஜெயம், கர்த்தராலே ஜெயிக்கிற ஜெயத்தை இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருளுவாராக. ஆமென். கர்த்தர் தந்தருளுவாராக. இந்த வருடத்தின் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய கிருபைகள் கர்த்தராலே நமக்கு அதிகமாய் கிடைப்பதாக. நம் வாழ்வில் இருக்கிற பாடுகள் எல்லாம் வருடத்தில் நீங்கி போவதாக, உபத்திரவங்கள் நீங்கி போவதாக, வேதனைகள் நீங்கி போவதாக, கடன் பிரச்சனைகள் நீங்கி போவதாக, இல்லாமை, இயலாமை, வறுமை நீங்கி போவதாக.
சண்டைகள், சச்சரவுகள், வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் நீங்கி போவதாக. ஒருவரை ஒருவர் பிரித்து பிரிந்து போகிற காரியங்கள் கர்த்தராலே வேரோடு பிடுங்கப்பட்டு போவதாக. தேவனை விட்டு பிரிந்திருக்கிற ஜனங்கள் கர்த்தரண்டையிலே வந்து சேரக்கூடிய கிருபைகள் உண்டாவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய பாதபடியிலே வந்து சேருகிற கிருபைகள் உண்டாவதாக. இழந்தது யாவையும் திருப்பிக் கொள்கிற ஸ்லாக்கியம் உண்டாவதாக. இந்த வருடத்திலே உண்டாவதாக. பரிசுத்தம் குலைந்த இடத்திலே பரிசுத்தம், கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமாக்கப்படுவதாக. கர்த்தராலே பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்ட இடத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியான மகத்துவமான காரியங்கள் இந்த ஆண்டிலே நடப்பதாக. ஆமென். கர்த்தர் வைத்திருக்கிற இந்த ஆண்டிலே வைத்திருக்கிற மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பும் ஒவ்வொருவருக்கும், நம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக. சத்ரு இத்தனை வருடமாய் கொண்டு வந்த தடைகள் ஒன்று கூட இராதபடி கர்த்தராகிய இயேசு மகாராஜா தடைகளை யாவையும் தகர்த்து போடுவாராக. கடந்த ஆண்டெல்லாம் மடித்த இரவும் பகலும் மடித்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறுவதாக. இத்தனை வருஷ கால தாங்க முடியாத துக்கம் சந்தோஷமாய் கர்த்தராலே மாறுவதாக. இழந்த சமாதானத்தை எல்லாம் சமாதான பிரபுவாலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வருஷமாய் இருப்பதாக. தேவனுடைய பாதுகாப்பற்ற இழந்த நிலைமையிலே தேவனுடைய செட்டைகளின் மறைவும் பாதுகாப்பும் அடைக்கலமும் நமக்கு கிடைப்பதாக. தேவனுடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் நமக்கு அதிகமாய் கிடைப்பதாக. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை இந்த ஆண்டிலே ருசிக்கத்தக்கதான பாக்கியம் கிடைப்பதாக. கர்த்தர் ஒருவரையும் கைவிடாமல் இருக்கிற பாக்கியம் இருப்பதாக. ஒருவரையும் கைவிடாமல் இருக்கிற பாக்கியம் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒவ்வொருவரிலும் நிறைவேறுவதாக. கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. தேவன் அதிசயத்தக்க காரியங்களை நம் வாழ்விலே செய்வாராக. நம்ம எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்கிற வருடமாய் இருப்பதாக. நம்ம எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்கிற வாக்கியம் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் ஒவ்வொருவருக்கும் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.